சிவகார்த்திகேயன் அவர்கள் தயாரித்து தம்பி சிவகுமார் முருகேசன் இயக்கி இருக்கிற அந்த தாய் கிழவி படம் பார்க்குற வாய்ப்பு கிடைச்சது. இன்னைக்கு பார்த்தேன். ஒரு பெருமை என்னன்னா, என் தம்பி சிவா தயாரிச்ச படம் எல்லாமே கனால இருந்து கொட்டுக்காலில இருந்து இந்த தாய் கிழவி எல்லாமே மற்றவங்க எடுக்க தயங்குகிற படம், நம்பிக்கை விட்டுகிற படம், நல்ல கருத்துக்களை தாங்கி வருகிற படமா இருக்கிறது. ரொம்ப சிறப்பு. அதுல எவ்வளவு பாராட்டினாலும் தகும். தாய் கிழவி அறிமுகம் ஒரு 2 அடுக்கு, 2 ரீலுங்கிறோம், 2 அடுக்குலயே அப்படியே உரைய வச்சிருது திரையரங்கில். அதுக்கப்புறம் அவர் எடுத்துக்கிட்டு போன சின்ன சின்ன நகைச்சுவை நகர்வுகள், அருமையான உரையாடல். அதுல என்ன, அந்த கதாபாத்திரங்கள் அவர் தேர்வு பண்ணது எல்லாமே புதுசு. ரொம்ப முக்கியமான சில நடிகர்கள் மட்டும்தான் நமக்கு தெரிந்தவர்கள். மீதி எல்லாம் அந்தந்த மண்ணில் இருக்கிற ஆட்களை எடுத்து அவர்களை திறம்பட நடிக்க வச்சிருக்காரு. கடைசியில் அந்த நாற்காலியில் இருந்து ராதிகா அவர்கள் பேசுற இதெல்லாம் உரையாடெல்லாம் இவ எழுதி எடுத்திருக்காங்கன்னா யாரும் நம்ப மாட்டாங்க. அவ்வளவு கவனமா அவர் படத்தை பதிவு செய்யறார். இந்த இளம் வயதிலிங்கும் போது வியக்காம இருக்க முடியல என்னால. இப்படி முதல் படத்துல இவ்வளவு வேலை செஞ்சிருக்காங்கடா. அப்படி அது கூட இருந்து உழைச்ச எல்லாருமே அப்படி உழைச்சிருக்காங்க. குறிப்பா தம்பி ஒளிப்பதிவாளர், இசையமைப்பாளர் எல்லாருமே அவ்வளவு அருமையா ஒத்துழைச்சிருக்காங்க. நடிச்ச கதாபாத்திரங்கள்லாம் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேல நடிக்காம வாழ தொடங்கிருச்சு எல்லாமே. இல்ல, இந்த கதாபாத்திரம் அம்மா ராதிகா அவர்களை சுத்தி தான் பின்னப்பட்டிருக்கு. அப்படின்னாலும் மற்ற கதாபாத்திரங்களுக்கும் முக்கியத்துவம் கொடுத்தாது. குறிப்பா இவங்க இதெல்லாம் ரொம்ப தனித்துவம் இருக்கு. ஒரு பெண்ணுக்கு என்ன வேணும், ஒரு நிமிர்வு அப்படின்னு. அது எல்லாத்தையும் ஒரே படத்துல ஒரு சின்ன பையன் எழுதி கொண்டு வந்துட்டாங்கிறது வலிந்து திணிக்காம அப்படி செறிவா அப்படியே செதுக்கிட்டு. நான்லாம் ஒரு இடைவெளிக்கு மேல என்ன இது, எனக்கு சிவாதான் ஞாபகத்து வந்துட்டு இருக்காப்ல, இந்த பையன் இவ்வளவு வேலையை செஞ்சுட்டானே அப்படின்னு. அதை இந்த கதை சரியா வரும்னு தேர்வு பண்ணி எடுத்த என் தம்பி சிவகார்த்திகேயனுக்கு எவ்வளவு பாராட்டினாலும் தகும். அதனால ஒரு நிறைந்த செறிந்த ஆகச்சிறந்த ஒரு படைப்பு இந்த ஆண்டில் தாய் கிழவி. இது மாதிரி படங்கள் வருவது ரொம்ப அரிது. அதனால தமிழ் சமூக அன்பு சொந்தங்கள் எல்லாரும் இதை திரையில பார்த்து கொண்டாட